ஹாய். இது பார்த்தீங்கன்னா, எங்க பக்கத்து நிலத்துக்காரோட இடத்துல இருக்க செடி. பாருங்க எவ்வளோ சாமந்தி செடி. பார்க்குற இடமெல்லாம் சாமந்தி செடியா முளைச்சிக்கிட்டு இருந்தது. அவங்க ஒரு 2, 3 செடி தான் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் சாமந்தி செடியா இருக்குது. அப்படியே பரவி இருக்கு. இந்த வேர் வந்து இது வந்து நாட்டு வெரைட்டி. எல்லா சாமந்தி செடியும் இப்படி பரவாது. ஒரு சில செடிகள் தான் இந்த மாதிரி படர்ந்து வளரும். வரப்பெல்லாம் சாமந்தி செடியாக இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு தேவையான செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த என்ன கலர் பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் கலரு. அப்படியே பிடுங்க பிடுங்க நிறைய எடுத்துகிட்டு வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 செடி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து கொடி சம்பங்கி, இது ஜாதி மல்லி, இதெல்லாம் பாருங்கள் சாமந்தி செடி தான். எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் திரும்புகிற பக்கம்லாம் சாமந்தி செடியாக தான் இருந்துச்சு. இதோட வேர் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே பிடுங்க பிடுங்க வேராக வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஈஸியாக கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிதுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நமக்கு வேரோட அழகாக செடி கிடைக்குதுல்ல, எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரம், தென்னை மரம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கொய்யாக்காய் மரத்தில் 2 கொய்யாக்காய் அழகாக இருந்துச்சு. அதையும் கேட்டு பறிச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும். எங்கள் தாத்தா எல்லாருக்கும் ஃப்ரீயாக நிறைய கொடுப்பாங்க. இது வந்து லைட் பிங்க் டிசம்பர். இது வந்து நாட்டு பன்னீர் ரோஸ். இதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. அதனால் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அப்புறமா இது வந்து ரெட் ரோஸு. அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது சம்பங்கி செடி. சம்பங்கியும் நம்மக்கிட்ட இருக்குது. இது கலர் காக்கட்டான். இது பெரிய செடியாக ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டு வரல. அப்புறமா டார்க் பிங்க்கில் வந்து இந்த நாட் ரோஸ் இருந்துச்சு. இதுவும் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டிசம்பர்லேயும் டார்க் பிங்க்கில் இருந்துச்சு. அது ஒரு கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அப்புறமா பூவெல்லாம் பறிச்சிக்க சொல்லி அவங்களே சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பி வந்துட்டோம். இந்த செடியெல்லாம் நான் எப்படி நடவு பண்ணுறேன், என்னென்ன செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.